ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக எம்டி கேன் சேனல்ல இருந்து குபேரா படத்தோட ரிவ்யூ வந்துருச்சு. அந்த வீடியோவுக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணுன்றது கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. ஃபைனலா குபேரா படத்தை பார்த்தாச்சு. ஆரம்பமே செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படியே. இந்த படத்தை பத்தி என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் சொல்ல போறேன். சேகர் கமுலா அவரோட டைரக்ஷன்ல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இது மாதிரி பலர் நடிச்ச ஒரு படம் தான் குபேரா. இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், ஏன் உலகமும் இதுதான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த பெருமாளையே பிச்சை எடுக்க விட்ட கதை தான். சிம்பிளா சொல்லணும்னா இதான் ஆன்லைன். நீங்க இதுக்கப்புறம் படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நெகட்டிவ்குள்ள வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. தனுஷ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே சூப்பரா நடிப்பாரு. இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் பிச்சைக்காரனா இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாரு, அதுக்கப்புறமும் சரி, அவரோட நடிப்பு வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. பாத்துக்கிறேன். ஒரு பிச்சைக்காரனையே நம்ம வந்து கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. அதே போல நாகார்ஜுனா சூப்பராவே நடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல கேரக்டர் தான். இந்த நாட்டுல பணமும் பவரும் தான் வேலை செய்யுது, நீதி நியாயம் இல்லை. ராஷ்மிகா மந்தனாவை பத்தி சொல்லலான்னு பார்த்தா வந்ததுக்கு அப்புறம் தான் மட்டுமே லாக் ஆச்சு. என்ன சொல்றதுடா, அவங்களோட கேரக்டர் தான் போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அப்படி அமைதானே தெரியலையா. உங்களுக்கு தேடி தேடி ஏன் இது மாதிரி ரோலா கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க இந்த படத்துக்கு தேவையே இல்ல. ஆமா ஆமா ஆமா, எதுக்குடா ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். ஏதோ ஒரு ரோலை கொண்டு வந்துட்டு அது மூலமா கதையை கனெக்ட் பண்றேன்னு சொல்லி எங்க வந்தாங்க, அப்படியே படம் படுத்துச்சு. சரி, பாசிட்டிவ்ல நெகட்டிவ் கலக்க வேணாம். அடுத்தது என்னன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 1 hour வந்துட்டு ரொம்ப சூப்பரா போச்சு. அதுவும் ஸ்டார்டிங் சீன்னா கதையை அவ்வளோ சூப்பரா கொண்டு போனாங்க. பரவாயில்லடா, ஏதோ ஒரு நல்ல படத்துக்கு தான்டா வந்திருக்கோம். டக் லைஃப் மாதிரி ஆகலடா. 3 மணி நேரம் நல்ல ஒருத்தாதான் இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வச்சுது. சாகவானா மேடம், என்ன பண்றது, வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. என்னடா ஆக போகுது அடுத்து, என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நல்லாவே கொண்டு போனாங்க. பாசிட்டிவ் சொல்ல வந்தாலும் நெகட்டிவ்ல தான் வருது. எல்லா பாசிட்டிவுமே பாதியா நிக்குது. அடுத்து வந்து மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து டிஎஸ்பியோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த போய் வா சாங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனது எனது உனது உனது போய் வா சாங் பேஸ் பண்ண இடமுமே நல்லா இருந்துச்சு. போய் வா நண்பா. அப்புறம் வந்து இந்த படம் மேக்கிங்காவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய பணக்கார ஒரு வில்லனை வந்து காமிப்பாங்க. அவனோட அந்த செட்டப்பு, அவனோட வீடு எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ இருந்துச்சு. மற்றபடி இந்த சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், வில்லன் ரோலுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலா இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. வில்லன் ரோல்ல நடிச்சிருந்தவர் நல்லா பண்ணியிருந்தாரு. சரி, நம்ம வந்து நம்ம ஏரியாக்குள்ள வந்துடலாம். நெகட்டிவ் வந்து பார்த்தலாம். நெகட்டிவ் ஆஃப் ஆகுது. நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னு கடவுளே தடுக்கிறாரு. ஆஃப் பண்ணிக்க. ஒரு கை வந்து நம்மளை தடுக்குது. வந்துருச்சு. ரக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு நல்லா செட் பண்ணி அழகா கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டோரி நகரவே இல்லை, ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருந்துச்சு. தனுஷ் எஸ்கேப் ஆகுறாரு, மறுபடியும் வராரு, மறுபடியும் எஸ்கேப் ஆகுறாரு, மறுபடியும் வராரு, மறுபடியும் ராஷ்மிகா பார்க்க போறாரு, மறுபடியும் வராரு, மறுபடியும் ராஷ்மிகா பார்க்க போறாரு, மறுபடியும் எங்கேயோ போறாரு. சொல்றதுக்கே எனக்கு கடுப்பா இருக்கு. கேக்குறப்போ எனக்கும் பார்த்தா எப்படி இருக்கும். இதே மாதிரி ஒரே இடத்துல சுத்தி 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 படத்துல பாக்கும்போது அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு. அது மறுபடியும் போவாரு, ஒருவர் எனக்கு உயிர் தான் முக்கியம் சொல்றாரு. ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு. எனக்கு பணம் முக்கியம் அப்படிங்கறாரு. அந்த பணத்தை சொல்லும்போது போனா அது எல்லாமே ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா அவ்வளவு பாத்தி எடுத்து வில்லன் வீட்டு வாசல்லே கொட்டிட்டு போறாரு.
எதுக்காக சுத்திட்டு இருக்காங்க, எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு தெரியாம போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த வில்ல வீட்டு வாசல்ல பணம் எல்லாத்தையும் கொட்டுவாங்க பாருங்க. எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஏதோ லாரியில வந்து மண்ணு கொட்டிட்டு போற மாதிரி கொட்டிட்டு சுத்தமா போறாரு. லாஜிக்காவும் செட் ஆகல. அது என்ன சீனுங்கிறதே என்னால புரிஞ்சுக்க முடியலடா. அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஸ்டார்டிங்லனா பார்க்கும்போது ரொம்ப லாஜிக்கோட ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடியும் பேக் ஸ்டோரினா வச்சு கரெக்டா கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, விட்டு நிறையிட்டு போயிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு. எப்படி கொண்டு போய் ஸ்டோரி எதுக்குடா என் பின்னால வந்து உயிரை வாங்குற? தேவா இருக்கான் பாருங்க, நான் வாழணும்னு எல்லாரையும் கொண்டுட்டு இருப்பான். அது ராஷ்மிகாவே சொல்லுவாங்க, ஏன்டா நீ வாழணும்னு எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கியா. தேவாக்கு தங்கச்சி மாதிரி இருந்த குஷ்புவை கொண்டதுமே தேவா தான். அந்த பொண்ணு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா நிம்மதியா இருந்துச்சு. அதை போய் பாக்குறேன்னு சொல்லி வில்லனுக்கு காட்டி கொடுத்து அது சாவடிச்சு, ஏன் இது மாதிரி தேடி தேடி போய் எல்லாரையும் கொல்றதே வேலையா போயிட்டு இருந்த தேவாக்கு. ஓ சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். இந்த படம் என்னதான் 3 மணி நேரம் ஓடினாலுமே இந்த படம் முடிஞ்ச பிறகு கூட நம்மளால சீட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடும். டெம்பிள்ல படத்தை பார்த்து முடிச்சிட்டு எந்திரிக்க முடியல. ஐயோ எந்திரிச்சா இப்ப எந்திரிச்சார போன் வாடா அப்படின்ற மாதிரி சாகவானா மேடம், என்ன பண்றது, வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். இந்த படம் வந்து 3 மணி நேரம். இடையில வந்துட்டு பசியாலையும் நம்ம டயர்ட் ஆகக்கூடாது, தூக்கத்தினாலையும் டயர்ட் ஆகக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருந்துக்கணும். படத்தால டயர்ட் ஆனா மட்டும்தான் ஆகணுமே தவிர மற்ற எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறத நான் ரெடியா போனேன், எல்லாத்துக்கும் தயாராக தான் போனேன். அப்படி இருந்துமே என்னை ரொம்ப டயர்டாகிட்டு 3 மணி நேரம் படம் பார்க்க முடியாமல் கிடையாது நாங்கள். ஏன்னா 3 மணி நேரம் படம் போனாலுமே பார்க்கலாம், ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா பார்க்கலாம். இந்த படம் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு ஒரு இன்டர்வல் போடாமையே ஓடிக்கிட்டு இருக்கு போல, இன்டர்வல் கிடையாது இந்த படத்தில் அப்படிங்கிறது தோண வைக்குது. ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப ரிஸ்க்ல கொண்டு வந்திருக்கா. எதனாலனா இந்த படம் இப்படி தான் முடிய போகுதுங்கிறது தெரிஞ்சுமே ஏன் இதே ஒரே இடத்துக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காங்கடா, ஏன்டா போட்டு டயர்ட் ஆக்குறீங்க மனுஷனை அப்படிங்கிறது தான் தோண வச்சுது. எல்லா கேரக்டரும் யூஸ் பண்ணியிருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. மோட்டிவா இருக்கட்டும், ஒரு 4-5 கேரக்டர் மட்டும் மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு ஒரு நேரம் விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பர் தான். ஆனா ஸ்கிரீன் பிளேல இவங்க பண்ண சில விஷயங்கள், சில குளறுபடிகள் தான் இதை வந்து டோட்டலா சொதப்பிட்டு. ஆனா இந்த படத்துல இருக்க ஒரு சில சீன்ஸா இருக்கட்டும், ஒரு சில டயலாக்ஸாக இருக்கட்டும், சில எமோஷனல் சீன் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதே போல் பிச்சைக்காரங்க படுற கஷ்டமாக இருக்கட்டும், பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் நாங்கள் மனுஷன் இல்லையா அப்படின்னு தனுஷ் பேசுகிற டயலாகாக இருக்கட்டும், இதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அதை முழுமையாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு இதோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக கொண்டு போயிட்டாங்க. இறக்கம் காட்டுறது நல்லது தான் தீபக்ஜி, ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே கொண்டுடும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தக் லைஃபோட இது நல்ல படம் தான், இதை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா தக் லைஃபே நிறைய பேருக்கு பிடிச்சேன்னு சொன்னாங்க, முக்கியமாக அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னா இது வந்து வரப்பிரசாதம் தான். பணம் பவர் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி பணத்தை வந்து வச்சிருக்கிறவன் வங்கக்கடலே அவனுக்கு தான் சொந்தம், வங்கக்கடலே உங்களுக்கு தாங்க அப்படின்னு தூக்கி கொடுக்குறாங்க அவன்கிட்ட. அவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கான். ஒரு 4-5 பேரை 4-5 முட்டாள தேடிக்கிட்டு இருக்கான். போறான் வரான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுங்களால தேடி கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில தனுஷை கண்டுபிடிக்கிறதுக்காக வில்லனே பிச்சை எடுக்க போயிடுவான். அப்பவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிக்கணும்னா நானும் ஒரு பிச்சைக்காரன் அப்பவே பக்கத்துல இருந்துட்டு போன் பேசிட்டு இருப்பான். இவங்களால கண்டுபிடிக்க முடியாதான். இது போல பல பிரச்சனைகள் இந்த படத்துல இருக்குதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா சொதப்பிட்டாங்க. உங்களுக்கு டைம் இருந்து ரேண்டமா தேடினாலே கிடைச்சிருவாரு. ஆனா இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு போய் பாத்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங்காக நீங்க இந்த படத்துக்கு போகலாம். அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பக்கத்துல உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இவங்க வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காங்க, செத்துட்டாடா அப்படின்னு நினைச்சா ஸ்டார்டிங்ல மட்டும் தான் கத்துறானுங்களே தவிர படம் முழுக்க கத்தவே இல்ல. நினைச்சிட்டு வந்தாங்க, பாவமா உட்காந்துருக்காங்கடா. பாவம்டா, ரொம்ப செலிப்ரேட் பண்ணலாம், ரொம்ப ஆசையோட வந்திருப்பாங்க போல. அவங்க நினைச்சு நமக்கு பாவம் ஆயிடுச்சு. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான், வீடியோ பார்த்து முடிச்சாச்சு.
அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து லேக்காக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த போய் வா நண்பா பாட்டு, அப்புறம் இன்னும் ஒரு 2 3 சீன் இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லேக் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படமோட லென்த்து தேவையில்ல தான். ஏன்னா வந்து சீக்கிரமே முடிச்சிருக்கலாம். எங்கிட்டு கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியாமல் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மற்றபடி ஒரு சொன்ன மாதிரி தான், எம்டிகன் சொன்ன மாதிரி தான், எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ரன் டைம் தான் கொஞ்சம், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயின் மூமெண்ட் தான், ஹீரோயின் வர இடங்கள்லாம் கொஞ்சம் லேக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதையை தேவையில்லாமல் ரொம்ப நேரமாக சுற்றின மாதிரி தேவையில்லாத சீன்லாம் நிறைய வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரன் டைம் இன்னும் நல்லாவே குறைச்சிருக்கலாம். இதை கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.